ஹாய் வெல்கம் டு த்ரீ ரோசஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான லட்டு ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறது இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. ரொம்ப சூப்பரான இந்த லட்டுவை எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுல் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அதில் ஒரு ஜன்னி வச்சுட்டு இந்த கப்பால் 2 கப்பு கடலை மாவு வந்து சேர்த்துக்கிறாங்க. சேர்த்துட்டு இப்போ இந்த ஜன்னி வச்சு நம்ம நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம். இதில் சின்ன சின்ன கப்பிகள் இருக்கும், அதனால் நம்ம சளிச்சு எடுத்துக்கலாம். அந்த மாதிரி சளிச்சு செய்யும்போது நமக்கு நல்லா ஸ்மூத்தாக சூப்பராக பூந்திகள் வந்து கிடைக்கும். இப்போ மாவு வந்து சளிச்சாச்சு பாருங்கள். இதில் வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கலாங்க. இந்த மாவு கரைக்கிறது நம்ம எதில் எடுத்தோமோ கப்பில், அதே கப்பில் 1.25 கப் அளவுக்கு தண்ணி வந்து நான் சேர்த்துக்கிறேங்க. இப்போது கொஞ்சமாக உப்பு, ஆரஞ்சு கலர் ஃபுட் கலர் வந்து நான் சேர்த்துருக்கேங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க, வேணான்னா ஸ்கிப் பண்ணிடலாம். நம்ம கடையில் கிடைக்கும்ல அந்த மாதிரி நான் வந்து இருக்கணுன்றதுக்காக கலர் சேர்த்துக்கிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து 1 கப்பு தண்ணி ஊற்றிக்கினேன். இப்போது ஒரு 1/4 கப்பு தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம இட்லி மாவெல்லாம் கரைப்போம்ல, அந்த கன்சிஸ்டன்சிக்கு நம்ம இந்த மாவை வந்து கரைச்சி எடுத்துக்கலாம். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ரொம்ப தண்ணியாகவும் போயிடக்கூடாது, அதே சமயம் ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. நம்ம இட்லி மாவு பதத்துக்கு இருக்கணுங்க. இப்போ பாருங்கள், நல்லா ஸ்மூத்தாக சூப்பராக கரைச்சி எடுத்தாச்சு. நம்ம சளிச்சு மாவு கரைச்சதுனால மாவு வந்து நல்லா ஸ்மூத்தாக சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம வந்து பூந்தி பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். அதுக்காக எண்ணெய் சூடுபடுத்தி வச்சுருக்காங்க. இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் கவர் இருக்குல்ல, அதில் தான் மாவு வந்து சேர்த்துட்டு இந்த மாதிரி பூந்தி வந்து பொரிச்சுக்கிறேன். நம்ம பூந்தி லட்டு செய்கிறதுனால பூந்தி வந்து எந்த ஷேப்பில் இருந்தாலும் ஓகே தாங்க. ஏன்னா நம்ம அரைச்சி செய்ய போகிறோம், அதனால் எப்படி இருந்தாலும் நம்ம அதை செஞ்சு எடுத்துக்கலாம். இதுவே நம்ம காரா பூந்தி செய்யும் பொழுது நமக்கு கரெக்டாக முத்தாக அழகான பூந்தி வந்து வேணும். அதனால் நம்ம அந்த பூந்தி கரண்டி இருக்குல்ல, அதில் வந்து பொரிச்சிக்கலாம். நம்ம லட்டு செய்கிறதுனால எப்படி இருந்தாலும் நமக்கு அதை வந்து பற்றி ஒரு கவலைப்பட தேவையில்லைங்க. இப்போ இந்த மாதிரி பூந்திகள் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம இப்போ இந்த பூந்தியை வந்து எடுத்துக்கலாம். நல்லா சின்ன சின்னதாக சூப்பராக இருக்குது பாருங்கள். நம்ம எண்ணெய் பேக்கெட்டில் மாவு வந்து சேர்த்து செஞ்சதுனால இப்போ நான் ஜல்லி கரண்டியில் வச்சு செஞ்சு காட்டுறேன் பாருங்கள், எந்த அளவுக்கு நல்லா முத்தாக சூப்பராக வந்திருக்குன்னு. ஆனால் இதில் நல்லா முத்தாக பெருசாக வரும். எப்படி வந்தாலுமே நம்ம வந்து அரைச்சி தான் செய்ய போகிறோம். நான் எண்ணெய் கவர்லேயும் சேர்த்து செஞ்சு காட்டிட்டேன், ஜன்னிலையும் செஞ்சு காட்டிட்டேன். நம்ம காரா பூந்தி செய்யும்போது இந்த மாதிரி ஜன்னி வச்சு செய்யலாங்க. அது வந்து நல்லா முத்தாக சூப்பராக கிடைக்கும். சேர்த்துட்டு இப்போது இதை அப்படியே கலந்து விட்டு நம்ம எடுத்துக்கலாம். நம்ம பூந்தி செய்கிறதுனால அப்படியே எடுத்துக்கலாங்க. நம்ம காரா பூந்தி செய்யும்போது தான் நல்லா இன்னும் கொஞ்சம் நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் நம்ம பொரிய விட்டு எடுக்கணும். இப்போ பாருங்கள், நான் 2மே சுட்டு எல்லா மாவும் எடுத்தாச்சு. இப்போ பூந்திகள் எல்லாம் தயாராகிடுச்சு. இப்போ நம்ம இதை வந்து நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் வந்து சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி உருண்டையாக சில சமயம் வரும். இப்படி வந்தாலும் நம்ம ஒன்றும் கவலைப்பட தேவையில்ல. நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி தான் நம்ம லட்டு வந்து பிடிக்க போகிறோம். இப்போ சேர்த்துட்டு மூடி போட்டு ரொம்ப நைஸாகவும் அரைக்கக்கூடாது, அதே சமயம் அப்படியேவும் எடுத்துடக்கூடாது. பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்தால் போதும். இந்த அளவுக்கு இருந்தால் போதுங்க. இப்போ நம்ம இதை வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்து வச்சுட்டு இப்போ நம்ம லட்டுக்கு சுகர் சிரப் வந்து ரெடி பண்ணிக்கலாங்க. அதுக்கு நம்ம எந்த கப்பால் கடலை மாவு எடுத்தோமோ அதே கப்பால் 1 கப்பு சுகர் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதே கப்பில் 1/2 கப்பு தண்ணி வந்து ஊற்றிக்கலாங்க. இப்போ இதில் கொஞ்சமாக ஆரஞ்சு ஃபுட் கலர் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ இந்த சக்கரை வந்து பார்த்திங்கன்னா பாகுபதம் வந்து எப்படி இருக்கணும்னா, நம்ம குலோப் ஜாமுனுக்கெல்லாம் எடுப்போம்ல, அதாவது தொட்டு பார்த்தா பிசுன்னு வரணும், அந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ நம்ம ஏலக்காய் வந்து 3 ஏலக்காய் தட்டி வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இப்போ நம்ம இதை எடுத்து கொஞ்சம் செக் பண்ணி பார்க்கலாம். எடுத்து செக் பண்ணும்போது நல்லா பிசுன்னு இருந்ததுன்னா இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல பூந்தி, அதை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நம்ம இதை வந்து கலந்து விட்டுக்கலாம். இந்த பூந்திகள் எல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த சுகர் சிரப்பை உறிஞ்சி நல்லா திக்காகி வருங்க.
இன்னும் கொஞ்சமும் கெட்டி ஆகட்டும். அது வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா திக்காகி வந்ததும் நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு இது வந்து நல்லா ஆற வச்சுக்கலாங்க. ஆறினதுக்கு அப்புறமா நம்ம இதை எடுத்து அப்படியே நம்ம லட்டு பிடிக்க வேண்டியது தான். இப்போ இது மூடி போட்டு அப்படியே வச்சிடலாம். அந்த சூடெல்லாம் தணிஞ்சு நல்லா ஆறி வந்ததுக்கு அப்புறமா நட்ஸ் வந்து நம்ம சேர்த்துக்கலாங்க. நான் உங்களுக்கு எந்தெந்த நட்ஸ் வேணுமோ அந்த நட்ஸ் வந்து சேர்த்துக்கோங்க. விருப்பம் உள்ளதை சேர்த்துக்கோங்க. நான் வந்து கொஞ்சமாக திராட்சை, வெள்ளரி விதை, அதுக்கப்புறம் முந்திரி பருப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். முன்ன பார்த்ததுக்கும் இப்போ பார்த்ததுக்கும் நல்லா ஆறி நல்லா பொலன்னு சூப்பராக இருக்குது. லட்டு பிடிக்க கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி ஒரு கரண்டி எடுத்துகிட்டு அதில் பாதி அளவுக்கு எடுத்துக்கிறேன். ஏன்னா கரண்டி நல்லா பெருசாக இருக்குது. லட்டு ரொம்ப பெருசாக வரும். அதனால் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போ நம்ம இதை லட்டு பிடிக்கலாம். ஏன்னா நம்ம அதில் எடுக்கும்போது ஒரே அளவுள்ள லட்டுவாக நமக்கு கிடைக்கும். அதனால் நம்ம கடையிலெல்லாம் வாங்கும்போது ஒரே சைஸாக கிடைக்கல. அந்த மாதிரி வேணும்னா நம்ம இந்த மாதிரி ஒரு கரண்டி எடுத்து வச்சு அதில் நம்ம அளந்து எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், ரொம்ப சூப்பராக லட்டு வந்து சாஃப்டாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ அதே மாதிரி மீதி இருக்கிற எல்லாத்தையும் நம்ம லட்டு பிடிச்சு எடுத்துக்கலாம். பார்க்கும்போதே சாப்பிட்ணுன்னு அவ்வளோ ஆசையாக இருக்குங்க. டேஸ்ட் வந்து ரொம்ப அட்டகாசமாக இருந்தது. இது வீட்டில் செஞ்சதுன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. பேக்கரியில் வாங்கின மாதிரியே அதே அளவுக்கு சூப்பரான நம்ம மோச்சூர் லட்டு வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருந்தது. வரப்போகிற தீபாவளிக்கு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. நல்ல சாஃப்டாக அவ்வளோ ஸ்மூத்தாக சூப்பராக இருந்ததுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. துளி கூட நெய் தேவையில்லைங்க. நம்ம வீட்டில் இருக்கிற அந்த 3 சிம்பிளான பொருளை வச்சு ரொம்ப சூப்பரான நல்ல காஸ்ட்லியான இந்த லட்டு வந்து நம்ம செஞ்சிடலாம். பாருங்கள், ஒன்று புட்டு காட்டுறேன். எந்த அளவுக்கு நல்லா ஜூஸியாக நல்லா சாஃப்டாக அருமையாக இருக்குன்னு. நீங்கள் இந்த தீபாவளிக்கு நீங்கள் கடையில் வாங்கவே தேவையில்லைங்க. வீட்டிலே வச்சு நம்ம செஞ்சுக்கலாம். 3 பொருள் இருந்தால் போதும். கொஞ்சம் நேரம் பிடிக்கும், அவ்வளோதான். ரொம்ப சூப்பரான இந்த லட்டுவை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.